வடகிழக்கு இந்தியாவும் வடகிழக்கு படைப்பாளிகளும் இந்தியாவிற்கே அந்நியப்பட்டு இருப்பதுதான் யதார்த்தம் என்பதுதான் உண்மை. நமக்கு அட்லாண்டா தெரிந்த அளவிற்கு அஸ்ஸாம் தெரியவில்லை. மாஸ்கோவின் இலக்கியம் தெரிந்த அளவுக்கு மணிப்பூரி இலக்கியம் தெரியவில்லை. இந்தியா ஒன்று என்று சொல்லப்பட்ட போதிலும் கூட இனக்குழுக்களுக்கும் மாநில மொழிகளுக்குமான கலாச்சார இடைவெளி இன்னும் முற்றும் நிரப்பப்படவில்லை. முகத்தில் கண்கள் இரண்டு என்ற போதிலும் அந்த கண்கள் ஒன்றை ஒன்று கண்டுகொள்ளாமல் இருப்பது மாதிரியே ஒரே நாட்டில் இருக்கக்கூடிய இனக்குழுக்களும் மொழிகளும் படைப்பாளிகளும் ஒருவருக்கு ஒருவர் அறிமுகம் இல்லாமல் திகழ்கிறார்கள் என்ற உண்மையை கண்டறிந்து அந்த இடைவெளியை நிரப்புகிறது நம்முடைய சாகித்ய அகாடமி. இலக்கியம் என்ன செய்கிறது என்ற ஒரு கேள்வி எழுகிறது. இலக்கியம் என்பது புளித்த ஏப்பக்காரர்களின் பொழுதுபோக்கு என்ற ஒரு கருத்து பரவலாக நிலவுகிறது. அதை நான் முற்றிலும் மறுக்கிறேன், சொல்லப்போனால் எதிர்க்கிறேன். இலக்கியம் என்ன செய்கிறது என்றால், ஒரு பிறவி, ஒரு உடல், ஒரு வாழ்வு கொண்ட, ஒரு உள்ளம் கொண்ட ஒரு மனிதனை பல்வேறு வாழ்க்கைகளை, பல்வேறு பிறவிகளை, பல்வேறு அனுபவங்களை, பல்வேறு இடங்களை வாழச் செய்கிற ஆற்றல் இலக்கியத்திற்கு மட்டும்தான் உண்டு. அசாமியனாக நான் பிறக்க முடியாது. அசாமிய இலக்கியம் இருந்தால் அசாமிய மூங்கில் காட்டுக்குள் புகுந்து புறப்படுகிற காற்று எப்படி விசிலடிக்கும் என்பதை நான் உணர்ந்து கொள்ள முடியும். அந்த இலக்கியத்தை நான் தெரிந்து கொள்வதற்கு எனக்கு நவகாந்த பருவாவின் கவிதைகள் இருந்தால் போதும் என்று நான் நம்புகிறேன். ரஷ்யாவின் பனியை, சுவிட்சர்லாந்தின் குளிரை, பாலைவனத்தின் வெப்பத்தை இலக்கியத்தின் மூலமாகத்தான் நாம் அடைய முடிகிறது. ஒரு உண்மையை சொல்ல வேண்டும், நம்முடைய தமிழ் கலாச்சாரத்திற்கும் அசாமிய கலாச்சாரத்துக்கும் பூக்களில் ஒரு வேறுபாடு இருக்கிறது. தமிழ் கலாச்சாரம் பூக்களை கொண்டாடுகிறது. பூவில் பிறந்து பூவில் அழிகிறது தமிழ் கலாச்சாரம். பிறப்பு முதல் இறப்பு வரை பூவிலேயே வாழ்கிறது கலாச்சாரம். தமிழ் பெண் கவிஞன் பெண்ணை வர்ணிக்கிற போது கூட அவள் கண்கள் குவளைப்பூ, காது வள்ளைப்பூ, மூக்கு எட்பூ, விரல்கள் காந்தல் பூ, கழுத்து சங்கு புஷ்பம், தனங்கள் தாமரைப்பூ, இப்படித்தான் வர்ணிப்பான். அஸ்ஸாமில் பெண்கள் பூ அணிந்திருந்தால் அவள் குடும்ப பெண் அல்ல என்ற கருத்து நிலவுகிறது. குடும்ப பெண்கள் பூ அணிந்து கொள்வதில்லை என்பது அவருடைய பழக்க வழக்கத்தின் ஒரு கூறாக இருக்கிறது. ஒரே நாட்டில் இருக்கிறோம், அங்கு வேறு கலாச்சாரம், இங்கு வேறு கலாச்சாரம். அதே போல மணிப்பூரில் எப்படி என்றால், மணிப்பூரில் 90 விழுக்காட்டு திருமணங்கள் சுதந்திர திருமணங்கள். இந்த கொலைகள், இந்த கேடுகள், இவைகளெல்லாம் அங்கு குறைவு என்று நான் நினைக்கிறேன். இங்கு ஆணவ கொலைகளும் ஜாதிய கொலைகளும் குறைந்த மாநிலமாக மணிப்பூர் இந்தியாவுக்கு எடுத்துக்காட்டாக திகழ்கிறது. ஆணும் பெண்ணும் விரும்பினால் ஒரு நாள் 2 பேரும் ஓடி போவார்கள். ஒரு நாள் முழுக்க அவர்களை கண்டுபிடிக்க முடியாது. மறுநாள் திரும்பி வருவார்கள். திரும்பி வருகிற போது காதலன் அல்லது ஆண் அந்த பெண்ணை தன் வீட்டுக்கு அழைத்து கொண்டு போவான். 5ஆம் நாள் திருமணம் நடக்கும். இவ்வளவு சுதந்திர மணிப்பூரி கலாச்சாரத்தில் இருக்கிறது. சில நல்ல தன்மைகள், நல்ல கலாச்சாரங்களை எல்லா இனக்குழுக்களும் ஏன் பின்பற்றக்கூடாது என்ற கேள்விதான் இந்த இலக்கியத்தின் மூலமாக எழுகிறது. ஆகவே இந்த நெருக்கத்தை உண்டு செய்வதற்கு நமக்கு இந்த இலக்கிய சந்திப்பு பயன்படும் என்று நான் நிச்சயமாக கருதுகிறேன். இந்த நேரத்தில் ஒரு வார்த்தை, இந்த இலக்கியங்களை எல்லாம் ஒன்றுபடுத்துவதற்கு ஒரே வழி சாகித்ய அகாடமியின் மொழிபெயர்ப்பு தான். எனவே என் தாய்மொழியில் மொழிபெயர்ப்பு வராமல் இந்தியாவை இணைக்க முடியாது. இந்தியாவை மதம் இணைக்கும் என்று என்னால் நம்ப முடியவில்லை. இந்தியாவை அரசியல் இணைக்கும் என்று என்னால் நம்ப முடியவில்லை. இந்தியாவை கலை இலக்கியம் மட்டும்தான் இணைக்கும் என்று நான் நிச்சயமாக நம்புகிறேன். கலை இலக்கியத்தின் வழியாகத்தான் இந்தியாவை இணைக்க முடியும். இந்த நாட்டில் பிரச்சனைகளாம் காரணம் புரிதலற்ற போக்குதான். கலை இலக்கியம் தான் புரிதலை மட்டுமே முன்வைக்கிறது. கலை இலக்கியம் தான் நேசத்தை வளர்க்கிறது. கலை இலக்கியம் தான் என்னை அப்படியே ஏற்றுக்கொள் என்று மன்றாடுகிறது. அப்படியே ஏற்றுக்கொள்ளவும் முடிகிறது.
எனவே கலை இலக்கியத்தின் வாயிலாக இந்தியாவை இணைக்கக்கூடிய மிகப்பெரிய பணியை சாகித்ய அகாடமி செய்து வருகிறது. சாகித்ய அகாடமிக்கு ஒரு வார்த்தை, மொழிபெயர்ப்புகள் எவ்வளவு விரைந்து இந்த மண்ணுக்கு கிடைக்கிறதோ அந்த அளவுக்கு இனங்களுக்கு இடையிலான கலை உறவு மேம்படும். மொழிபெயர்ப்புக்கு அடிப்படையில் நிர்வாக தாமதங்கள் நேருகின்றன. இந்த நிர்வாக தாமதங்களை களைந்து விரைவுபடுத்துவதுதான் சாகித்ய அகாடமிக்கு முன்னிருக்கும் மிகப்பெரிய சவால். அந்த சவாலை இவர்கள் எதிர்கொள்வார்கள் என்று நம்புகிறேன். எங்கள் தமிழ் மொழியில் வரக்கூடிய மொழிபெயர்ப்புகளில் நிறைய எழுத்து பிழைகள் இருப்பதை யாரும் மறுக்க முடியாது. எழுத்து பிழைகள், அந்த எழுத்து பிழைகளை களைவதற்கு நாங்கள் எல்லாம் துணை இருக்கிறோம். எங்கள் உதவி உங்களுக்கு உண்டு என்று சொல்லிக் கொள்கிறேன். இந்த நேரத்தில் வடகிழக்கு இந்திய மாநிலங்களிலிருந்து தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிற படைப்பாளிகளையும் தென்னிந்திய படைப்பாளிகளையும் நான் மனதார வணங்குகிறேன். எங்கள் திருவள்ளுவர் தலைகீழாக கவிழ்க்கப்பட்டாலும் நாங்கள் வட இந்தியாவை இன்னும் மதிக்கிறவர்கள், இன்னும் நேசிக்கிறவர்கள், எங்களுக்கு தீர்வு கிடைக்கும் என்று நம்புகிறவர்கள். எனவே எல்லோரையும் நேசிப்பதற்கும் எல்லோரையும் மதிப்பதற்கும் எங்கள் தமிழ் பண்பாடு கற்றுக் கொடுத்திருக்கிறது. உங்களை மதிக்கிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். இந்த கருத்தரங்கை தொடங்கி வைப்பதில் நான் பெருமை பெறுகிறேன். இதனால் இந்திய இலக்கிய உலகம் செழுமை பெற வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அப்படிங்கிறது இந்த மாதிரி மகிழ்ச்சி, இதெல்லாம் ரொம்பவே நல்லா இருக்கு அவர் பேசுறது.